தங்களது சுயநலத்திற்காக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் ட்ரக் முன்னேற்ற கழகம் எனப்படும் திமுகவை மக்கள் விரட்டியடிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட அவிநாசி பகுதியில் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த பெண்களுக்கான கூட்டம் பாஜக சார்பாக நடைபெற்றது. அதில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை கேள்விக்குறியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தங்களது சுயநலத்திற்காக மதுபானம், போதைப்பொருள் விற்பனை, திரைப்பட தயாரிப்பு ஆகியவற்றில் ஈடுபட்டு வரும் திமுக அரசை தேர்தலில் வீழ்த்த பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். ஒரு பெண், அது வயசுல இருக்கிற ஒரு பெண் போதையால் அஃபெக்ட் பண்ணப்பட்டு தாக்கத்துல நடு ரோட்ல கரண்டிட்டு இருந்த கதைய ஒரு அம்மா எப்படி சொன்னாங்க. மனசு அநியா வேதனை. ஒரு திட்டத்தின் பிரகாரம் அவங்களை நல்லபடியா தொழில் செய்ய விடணும், தமிழ்நாட்டில் அதனால வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிற அந்த வழியில போகாம முதலீடு எடுத்து வரீங்களா, தொழில் நடத்துறீங்களா, அதுல எங்களுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கிற அளவுக்கு வசூல் பண்றதுக்கு மாத்திரம் வராங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்கள் எல்லாம்.